பிஜேபி அமைக்கிற கூட்டணியில நாம் தமிழர் இடம்பெறும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துருக்கீங்களா? ஒரு இல்ல, நாம் தமிழர் ஒரு ஆர்வமா இருந்தார். ஆரம்ப காலத்துல பேசிய பேச்சுக்கள் அப்படி இருந்தது. ஆனா இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வலிமையான கொள்கையுடைய பாஜக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இல்ல சார், அவர் யாரெல்லாம் நான் யாரோட சேரணுங்கிறத ஒரு ஆர்வத்தில் காமிச்சாரு. இன்றைக்கு அவருடைய அறிவிப்பு அப்படிங்கிறது அவர் சேரலங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கு. அதற்கு முன்னாடி நான் சொல்ற விஷயம், இன்றைக்கு ஒரு வலுவான கொள்கையுடைய சித்தாந்தம் உடைய ஒரு கட்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. எப்படி சொல்றேன்னா, திமுகவின் கொள்கை என்ன? இப்பெல்லாம் நிறைய கொள்கையை பற்றி பேசுனீங்க. நான் கேட்கிற திமுகவின் கொள்கை என்ன? பொருந்தா கல்யாணத்தில் தோன்றியது திமுக, அப்படித்தான். அதிமுகவின் கொள்கை என்ன? அதிமுக கணக்கு கேட்டாரு, கணக்கு கொடுக்கல, எம்ஜிஆர் வெளியே வந்து கட்சி ஆரம்பிச்சார். காங்கிரசின் கொள்கை என்ன? தாஜா அரசியல். அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் இன்று இருந்த காங்கிரஸ் முழுமையாக மாறிவிட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்ன? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. கொடி அறிவிச்சிருக்காரு, சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சீமான் அவர்கள் சொல்றாங்க தமிழ் தேசியம். அது ஏறக்குறைய திராவிடல் மாடல் மாதிரி தான். திராவிடம்னா யாருக்கு இன்னும் தெரியாது, இன்னும் புரியாது, இன்னும் சொல்லல. அதனால திராவிட மாடல் மாதிரி தான் தமிழ் தேசியமும். அல்ல, ஒரு விஷயம் கவனிக்கணும் மிஸ்டர் குணா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை திமுகவினுடைய வாக்கு வங்கியை கடுமையாக பாதிக்கும். என்ன காரணம்னா, இவங்க உருவாக்கிய திமுக உருவாக்கிய அதே திராவிட மாடல் பிரிவினைவாதம் தான். குறிப்பாக சிறுபான்மையை சேர்ந்தவராக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அவர்கள் உருவாக்கிய பிரிவினைவாதம் அதை நோக்கி ஈர்க்குங்கிற வகையில் நிச்சயமாக திமுகவின் வாக்குகளை பெரிய அளவில் பாதிக்கும் என்றால் அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கும். சார், ஆட்சியில் இன்னொன்று தமிழ்நாட்டு இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா பிரிவினைவாதம் எப்படி சொல்றீங்க? அவங்க என்ன தமிழ்நாடு தனி தமிழ்நாடா கேட்டாங்க? பிரிவினைவாதம் எங்க இருந்து வருது? ஒரு நீங்க ஒரு அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடு நாடு, சுடுகாடுன்னு சொன்னவங்க குணா. அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடுன்னு சொன்னாங்க. ஒண்ணு போர் வந்த போதே கைவிட்டாங்க. நீங்க தான் பிரிவினை பேசுறீங்க. இப்போ இப்ப கவர்னர் வேண்டாங்கறாங்க. இல்ல இப்ப கவர்னர் வேண்டாம்னா பிரிவினைவாதமா? 20க்கும் மேற்பட்ட சட்டங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. புதிய கல்வியை நல்ல சட்டம் இல்ல, ஒரு சட்டம் நல்லது இல்ல வேணாம்னு சொன்னதாலேயே, அல்லது ஒரு ஆளுநருடைய பதவியை ஒழிச்சிரணும்ன்றதுனாலயே அது பிரிவினைவாதம் ஆகுமா? பிரிவினைவாதம்னா என்ன சார்? காலிஸ்தான் கேக்குறாங்க, அது பிரிவினைவாதம். அரசியலமைப்பு சட்டத்தோடு ஒத்து போகவில்லை என்றால் அது பிரிவினைவாதம் தானே. அரசியலமைப்பு சட்டத்தோடு யார் ஒத்து போகல? எந்த அரசியலமைப்பு சட்டத்திலும் ஒத்து போகல. அது பிரிவினைவாதம் தான். இல்லங்க, அரசியலமைப்பு சட்டங்களை ஏத்துக்கலீங்க சார். அரசியலமைப்பு சட்டத்தை காமராஜர் போராடி இருக்கார் சார். முதல் அரசியல் சட்டத்தை ஏத்துக்கிறதுக்கு காமராஜர் போராடி இருக்காரு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்கல. நீங்க ஏத்துக்கிட்டீங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்கலையே. தமிழ்நாடு கவர்னர் எல்லாம் சேர்த்து போடணும்னு சொல்லி நீட் தேர்வை ஏத்துக்கல சார். பரவாயில்ல, இந்த இன்றைய தலைப்பு ஓட்டி வாங்க. நான் தொலைதொடர்பு வரையான பேச விட்டா சௌரியமா இருக்கும். இன்றைய தலைப்பு ஓட்டி வந்து இப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி பிரிவினைவாதம் சொல்லிடுறேன்? எப்படி சார் இது பிரிவினைவாத லெக்சர் கொடுத்தீங்கன்னா நான் திருப்பி பேசிட்டே இருப்பேன். பிரிவினைவாதம் எப்படி சார் ஒரு கட்சியை பார்த்து சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்து விட்ட ஒரு கட்சி இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கிறேன், இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கிறேன்னு சொன்னாதான் ஒரு கட்சி எலெக்ஷன்ல நிக்க முடியும், பதிவு செய்ய முடியும். அவங்களுக்கு ஒரு சிம்பலே கொடுப்பாங்க. இந்தியால பதிவு செய்யப்பட்ட எந்த கட்சியும் பிரிவினைவாதம் பேசுற கட்சியா இருக்க முடியாது. பிரிவினைவாதம் பேசுற கட்சினா நீங்க தடை செய்ய வேண்டியதுதானே? ஒன்றிய அரசுக்கு முதுகெலும்பு இருக்குல்ல. ஒரு பிரிவினைவாதம் பேசுற கட்சி எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க? திராவிட நாடு கொள்கையை கைவிட்டாங்க சார். திராவிட நாடு கொள்கையை வந்து நீங்க பிறக்கறதுக்கு முன்னாடியே கைவிட்டாங்க சார். திராவிட நாடு கொள்கையை கைவிட்டாங்க. அதான் சொல்றேன் நான். அது நீங்க பிறக்கறதுக்கு முன்னாடியே கேட்டு நீங்களும் நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே கைவிட்டாங்க. சட்டம் பாயும் என்ற காரணத்தால தான் கைவிட்டாங்க மிஸ்டர் குணா. இன்னைக்கு பிரிவினைவாதம் சொன்னா நீங்க சட்டம் பாயின்னு பயந்து தான் கைவிட்டாங்க திராவிட நாடு கொள்கையை. அப்படிலாம் இல்ல. ஐநா வார் வந்தது இந்தியா வீடு இருந்தா தான் ஓடு மாத்த முடியும்னா அண்ணா சாதிவாரி கணக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. சட்டம் பாயும் என்ற பயம் இல்லாமல் ஒத்து செல்வதில்லை. சட்டம் பாயும் என்ற பயம் இல்லாமல் கோயில் கருவறைக்குள்ள ஆசிபாவை வன்கொடுமை செய்ய வேண்டும். அதுதான் அவர் சொல்ல வர்றது. பிரிவினைவாதம் பேசுகின்ற கட்சியோடு எதற்கு சார் முதுகெலும்புள்ள ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மேடையை பகிர்ந்துக்கிறார்? அவரை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்ப கேபினெட்ல இருந்து. பிரிவினைவாதம் பேசுற கட்சியோட உள்துறை அமைச்சர் மேடை வந்து இன்றைய தலைப்புக்கு வந்துருங்க. நான் பேசி முடிச்சேன். நேரம் குறைவா இருக்கு. இன்றைய தலைப்புக்கு வாங்க ப்ளீஸ். ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். ஜனநாயகத்துக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், மதிப்பு கொடுக்கணும். அதனால தான் மேடையை பகிர்ந்துக்கிறோம், உங்களோட பகிர்ந்துக்கிறோம். ஆனாலும் கூட நான் சப்ஜெக்ட் உள்ள போயிடல, வெளியே போன நிறைய பேசிட்டு இருக்கணும். நான் உள்ள வந்துடுறேன். இப்போ இன்றைய நிலைமையில நீங்க
திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதிமுக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. பாஜக ஏறக்குறைய கூட்டணியாக 18%, தனித்து 8.6% பெற்றிருக்கிறது. ஏறக்குறைய இவங்களும் சீமான் அவர்களும் ஓட்டுகளை திமுகவும் பின்னடைவை சந்திச்சிருக்கு, அதிமுகவும் பின்னடைவை சந்திச்சிருக்கா. தமிழ்நாட்டுல 39லயும் பிஜேபி ஜெயிச்ச மாதிரில சொல்றீங்க. ஜெயிச்ச கட்சி ஒரு கூட்டணி அப்படியே ஜெயிச்சிருக்கு. 40% 10% 10 குணா வாக்கு சதவீதத்தில் சொல்றேன். 21 கம்பேர் பண்ணி சொல்றேன். 24ல 10.77% அதிமுக வாக்கு குறைந்திருக்கிறது. அதே போல 12% திமுக வாக்கு குறைந்திருக்கிறது. நான் சர்வே எடுத்து தான் சொல்றேன். அதே போல விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரவு என்பது நிச்சயமாக ஒரு வகையில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. சீமான் அவர் நண்பர் அழகா சொன்னாரு, வருகை என்பது சீமானுக்கு பின்னடைவு பலத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே நாளா சிதறுகின்ற திமுக வாக்குகள் இந்த முறை எந்த பிரிவினைவாதம் விஜய் வருவதை திமுக ஆபியஸாக வரவேற்கும். எந்த மதவாதத்தை திமுக பின்பற்றியதோ அதே மதவாதம் பாதிப்பாக அமையும். அதான் சொல்றேன், திரும்ப சொல்றேன் நான். நிச்சயமாக 10 வாக்குகள்ல 5 வாக்குகள், அதாவது 10% ஓட்டுகளை வாங்கினார் என்றால் விஜய், அதில் 5% வாக்குகள் நிச்சயமாக அந்த வாக்குகள் திமுக வாக்குகளாக இருக்கும். நிச்சயமாக அதிமுக வாக்குகளை சேதாரம் ஏற்படுத்த முடியாது. அதே போல வாக்குகளுக்கு சேதாரம் கிடையாது. சேதாரம் ஏற்படுத்தாது. சேதாரம் இல்லை, பாஜகவுக்கும் சேதாரம் இல்லை. நான் உறுதியா சொல்றேன். இதோட என்னோட கருத்தை நான் முன்வைக்கிறேன். நிச்சயமாக சேதாரம் இல்லை. ஏன்னா ஒரு நடிகர் என்பதால் அவர் கமல்ஹாசன் வாக்குகளை பெறுவார், சீமான் வாக்குகளை பெறுவார். தமிழ் தேசியம் இவரும் பேசுறாரு, அதனால் அவரும் சீமான் வாக்குகளை பெறுவார். இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இப்பொழுது மத்திய அரசு முதல்வர் சொல்லுகிறார், ஆனால் ஒன்றியம் என்கின்ற வார்த்தையை விஜய் அவர்கள் சொல்லுகின்ற காரணத்தால் நிச்சயமாக அவரும் திமுகவுடைய சாயலை பின்பற்ற காரணத்தால் நிச்சயமாக திமுகவிற்கு பலத்த பாதிப்பாக இருக்கும். இன்னொரு சொன்னாரு நம்முடைய தேரடி அவர்கள் சொன்னாங்க, பாமகவும் விசிகவும் ஒன்று சேர முடியுமா? ஒன்றாத்தான் இருந்தாங்க. ஒரு காலத்துல மேடையில திருமாவளவனுக்கு மருத்துவம் பார்த்தவர் டாக்டர், அந்த அன்போடு இருந்தவங்க தான். ஆனா அதை பிரிவினை நீங்க கேட்டீங்க, என்ன பிரிவினை கேட்டாங்கல்ல, அந்த பிரிவினை உண்டாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இது காலங்காலமாக தமிழக எந்த அடிப்படையில பேசுறீங்க? ஒரே கூட்டணியில வச்சிருந்தவர் கலைஞர். இன்னைக்கு திருமாவளவனும் டாக்டர் ராமதாசும் ஒரே கூட்டணியில் இடம்பெற்றது திமுக தலைமையிலான கூட்டணியில. அந்த கூட்டணி தோற்று போனதுன்றது வேற. திமுக பாமக விசிக ஓட்டு போடல, விசிக ஓட்டு பாமக வரல, அந்த கூட்டணியே மொத்தமா தோத்தது. ஆனால் 2 பேரும் ஒரே கூட்டணியிலிருந்து தேர்தலை சந்திச்சது திமுக தலைமையிலான கூட்டணியில தான். அதற்கு பிறகு அவங்க ஒன்று சேரல.